அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இன்றைய நற்செய்தியில் மீண்டும் ஐயோ உங்களுக்கு கேடு என்று முரண்பாடுள்ள வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்த திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்கள் இவர்களுக்கு எச்சரிக்கை செய்தினை விடுகிறவராக ஆண்டவர் இயேசு செய்தி சொல்லுகிறார். அதிலே குறிப்பாக இந்த செய்தியை கேட்டவர்கள் மனம் திரும்பி இருந்தால் உண்மையிலே நலமானதாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவர்களோ பகைமை உணர்வு மிகுந்தவர்களாய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு எதிர் கேள்விகளும் எதிர்வினையும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்வில் நமக்கு சுட்டி காட்டப்படுகிற இதுபோன்று நல்வாழ்வு வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் புரிந்து கொள்ளவும், எவையெல்லாம் வாழ்விற்கு எதிரானவைகளாகவும், கடவுளுக்கு எதிரானவைகளாகவும், மனிதர்களுக்கு எதிரானவைகளாகவும், சமூகத்திற்கும் இயற்கைக்கும் எதிரானவைகளாகவும் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தவிர்த்து வாழ்கிற நன் மனம் படைத்தவர்களாக விளங்குவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார். இன்றைய வினாக்களாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற முரண்பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோமா? அடுத்து, இறைவன் நமக்கு அறிவுரைகளை பல நல் உள்ளங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிற போது எதிர்வினை ஆற்றாமல் நேர்மையான மனதுடன் அதை ஏற்று நாம் அதற்கு உகந்த முறையான பதிலளித்தல் மூலமாக வாழ்வை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம். ஆமென்.